ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜிஇ ஹெல்த் கேர்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா இஐடி இன்டர்ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரீசெண்டாக கிராஜுவேட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேச்சுலர்ஸ் டிகிரி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்கள் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஜிபிஏ பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 3 ஆர் சிஜிபிஏ வந்து நீங்கள் 7 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிபிஏயில் நீங்கள் அட்லீஸ்ட் 3 இருக்கணும், சிஜிபிஏவாக இருந்தால் அட்லீஸ்ட் 7 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் ரீசெண்டாக கிராஜுவேட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக கிராஜுவேட் அப்படின்னா 2023 பேட்சாக இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து 2023 பேட்சாக இருந்து பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஜிபிஏல 3, சிஜிபிஏல 7 இருக்கணும் அட்லீஸ்ட். ஸோ உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஆர்கனைசேஷனல் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் குயிக் லேர்னராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து உங்கள் நேம், உங்கள் ஃபேமிலி நேம், உங்கள் அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட், பின்கோட், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ஸோ இது எல்லாத்தையுமே என்ட்ரி பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இந்த ஜாபை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுமோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகும். ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்பாங்க, அப்ளிகேஷன் கொஷின் கேட்பாங்க, நெக்ஸ்ட்டு ரிவ்யூ, லாஸ்ட்டாக ரிவ்யூ ஸ்டெப்பு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் நடுவில் இருக்க 3 ஸ்டெப்பையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு ரிவ்யூ இருக்கும். ஸோ உங்கள் ஃபார்ம் வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணிட்டு லாஸ்ட்டாக சப்மிட்னு கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் ஆகிடும். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.